நன்றி தோழர்களே. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிற ஒரு மகத்தான இலக்கிய தொடர் பயணத்தில் ஒரு மாபெரும் ஒரு சிந்தனையாளர், பொதுவுடைமை சிந்தனையாளர் தொடங்கி வைத்த இந்த தமிழ்நாடு கலை தோழர் ஜீவா அவர்கள் தொடங்கி வைத்த இந்த கலை இலக்கிய பெருமன்றம் ஒரு மக்கள் இலக்கியத்தை முன்னெடுக்கிற பணியை செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக சிறுகதைகளை நாளும் ஒரு கதை என்கிற தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒரு கதையாக இணைய வழியாக பார்த்து தற்பொழுது நான் அடிக்கடி சொல்வது போல இது அற இலக்கியம் மட்டுமல்ல, உலக பொதுமறை மட்டுமல்ல, உலகில் வாழும் அத்துணை பேரும் ஏற்கக்கூடிய ஒரு இலக்கியமாக மட்டுமல்லாமல் மக்களோடு மக்களாக உலக மக்கள் இலக்கியமாக இருக்கக்கூடிய திருக்குறளை நாளும் ஒரு அதிகாரம் என்கிற தலைப்பின் கீழ் நாம் பயணித்து வருகிறோம் தோழமைகளே, ஆளுமைகளே. அப்படி இன்றைய தினம் பயணிக்கிற நாம் பல்வேறு நிலைகளில், குறிப்பாக ஒரே ஒரு நிமிடம், இணையத்துல கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். ஒரு நிமிடத்துல சரி பண்ணியா, ஒரே ஒரு நிமிடத்துக்கு. இணைய வாயிலாக இன்றைக்கு 16வது நாள் நிகழ்வில் தொடங்க இருக்கிறோம் தோழமைகளே. வள்ளுவன் தந்த பொறையுடைமை என்கிற அதிகாரத்தின் கீழ் இன்றைக்கு நாம் பயணிக்க இருக்கிறோம். வான்புகழ் கொண்ட வள்ளுவன் நமக்கு தந்த ஒவ்வொரு அதிகாரமும் வாழ்க்கையில் நாம் முன்னெடுத்து செல்லக்கூடிய அதிகாரமாக இருக்கக்கூடிய, ஆளுமையாக இருக்கக்கூடிய இந்த அதிகாரத்தை நம்மோடு முற்றோதல் செய்வதற்காக தேவகோட்டையில் பெருமைமிகு பள்ளியான சேர்மன் மாணிக்க வாசகம் நடுநிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கிறார். ஒரு காலத்தில் இந்த பகுதியில் தொடக்க நிலை படிக்கிற மாணவர்களுக்கு பெருமை சேர்த்த பள்ளிகளாக இருந்த 3 பள்ளிகளில் இதுவும் ஒரு பள்ளி. தொடக்கத்தில் இதனுடைய பெயர் திருவேங்க ராமசுப்ரமணியன் தோழர், உங்க மைக்கை மியூட் பண்ணுங்க தோழர். ராமசுப்ரமணியன் தோழர், உங்க மைக். தொடக்கத்தில் திருவேங்கடமுடையான் என்கிற பெயரை தாங்கிய இந்த பள்ளி தற்பொழுது சேர்மன் மாணிக்க வாசகம் நடுநிலை பள்ளி என்கிற பெயரோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார். இந்த பள்ளியில் 6ஆம் வகுப்பு மாணவி மாவண்ணா ரித்திகா அவர்கள். இவர் கடின உழைப்பாணியான நாவண்ணா மாரிமுத்து, மாவண்ணா அன்னபூர்ணம் தம்பதியினருடைய மகளாவார். இவர் பல்வேறு நிலைகளில் பெருமை சேர்த்த மாணவி. குறிப்பாக இந்து தமிழ் திசை நாளிதழ் நடத்திய நற்சிந்தனை நன்மேடை என்கிற நிலையில் நடத்திய அந்த போட்டியில் இவர் பங்கேற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்த பரிசையும் பெற்றவர் ஆவார். அவை மட்டுமல்லாது இவர் குறிப்பாக தேவகோட்டை வட்டார அளவில் மட்டுமல்லாது மாவட்ட அளவில் நடக்கக்கூடிய எல்லா பேச்சு போட்டி, கட்டுரை போட்டிகளில் பங்கேற்று பெருமை சேர்க்கக்கூடிய இந்த மாணவி இன்றைக்கு நம்மோடு முற்றோதல் செய்வதற்காக நம்மோடு பயணிக்க இருக்கிறார். அதே போல நம்மோடு இதற்கான உரைப்பொழிவை தரக்கூடிய பேராளர் அவர்களும் பல்வேறு நிலைகளில் போற்றுதலுக்கு உரிய அறிஞர் பெருமகனார் ஆவார். குறிப்பாக ஐயா அவர்கள் கவிஞர்
சுந்தர சோமன் என்கிற பெயரில் இருக்கக்கூடிய இவர்கள் நம்முடைய திண்டுக்கல் கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மாவட்ட குழு உறுப்பினர் ஆவார். தலைமை ஆசிரியர், பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் ஆவார். இவர் மேனாள் பாடக்குழு உறுப்பினராகவும் தமிழ்நாட்டினுடைய பாடத்திட்ட குழுவில் இருந்திருக்கிறார். ஐயா அவர்கள் பல்வேறு நூல்களை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக ஆய்வு நூலான பாவை வெளியிட்ட ஆதலினால் தற்கொலையை தவிர்ப்பீர். உண்மையிலே நல்ல பெயர். இந்த நூல் அத்தனை பேரும் படிக்க வேண்டும். காரணம், இன்றைக்கு ஏதாவது ஒன்று என்றால் தன்னுடைய மனநிலையை மாற்றிக்கொண்டு உலக வாழ்வியலை தவிர்த்து போகிற இளையவர்களுடைய கூட்டம் அதிகரித்து வரும் வேளையில் ஒரு நல்ல தலைப்பின் கீழ் ஆய்வு நூல் செய்த ஆசிரியர் ஆவார். காந்தியம் 2020 என்கிற நூலின் தொகுப்பாசிரியர். நம்முடைய NCBH வெளியிட்ட செய் தொழில் நேசி என்கிற நூலையும் அறத்தோடு நிற்றல் என்கிற நூலையும் தந்தவர். குறிப்பாக இலக்கியம், கல்வி சார்ந்த 16க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். அதே போல சிறுகதையும் எழுதியிருக்கிறார் ஐயா அவர்கள். உயிரெழுத்து இதழில் வெளியிட்ட மண்ணுப்புள்ள என்கிற சிறுகதையும் தந்திருக்கிறார்கள். பல்வேறு கவியரங்கங்களில் கவிதை வாசித்த, தலைமை ஏற்ற, பங்கேற்பு செய்த, குறிப்பாக 60க்கும் மேற்பட்ட கவியரங்கங்களில் பெருமை சேர்த்த ஐயா அவர்கள் இன்றைக்கு நம்மோடு உரைப்பொழிவு தர இருக்கிறார்கள். ஆக 2 ஆளுமைகள் நம்மோடு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மகத்தான இந்த பணியில் பயணிக்க இருக்கிறார்கள். அவர்களை நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக மரபு கருதி வரவேற்குமாறு நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய தலைவர், வணக்கத்துக்குரிய தோழமைமிக்க ஐயா கங்கா அவர்களை மகிழ்வோடு அழைக்கின்றோம். கங்கா ஐயா, வெளியில போயிட்டீங்க போல இருக்கே. எதுவும் ஆஃப் ஆயிடுச்சோ? தோழர் கங்கா ஐயா வரட்டும். ஒரு 2 நிமிடம். ஏதோ அப்படியே கட் ஆயிடுச்சு போல. வந்துட்டாங்க. தொடர்களை மன்னிக்கணும். ஏன்னா மன்னிப்பெல்லாம் கிடையாது. இணையம் இடையூறுக்கு நீங்க என்ன பொறுப்பு? இணையம் வந்து அன்பான தோழமை நெஞ்சங்களே, எல்லோருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அரங்கத்திலே மெய்நிகர் மேடையில் கலந்து கொண்டிருக்கிற அத்தனை தோழமைகள், நம்முடைய மேனாள் பொதுச் செயலாளர் அருமை தோழர் கவிஞர் ரவீந்திர பாரதி உள்ளிட்டு இந்த அவையில் இணைந்திருக்கிற அத்தனை ஆளுமைகள், தோழமைகள் எல்லோருக்கும் என்னுடைய முதற்கண் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று 16வது நாளாக நம்முடைய இந்த மேடை, திருக்குறள் மேடை தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைய மேடையிலே பொறையுடைமை என்ற பொருண்மையில் அதிகாரத்தை நாம் பேசவிருக்கிறோம். மிகச்சிறப்பான நிகழ்வு என்பதை அன்றாட நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். மேலும் குறிப்பாக ஒரு வார்த்தை தான் சொல்ல வேண்டும். நேற்று நம்முடைய மதிப்புக்குரிய தோழர் மேட்டூர் ராசகுமார் அவர்கள் வந்திருந்தார்கள். தமிழ்நாட்டில் உள்ள மிக முக்கியமான மார்க்சிய சிந்தனையாளர்கள் ஒருவரான அவர் நேற்று வந்து திருக்குறளை நாம் இதுவரையிலும் கண்டிராத ஒரு புதிய கோணத்தில் அவர் பேசினார். எப்படி நம்முடைய கவிஞர் ரவீந்திர பாரதி அவர்கள் இந்த திருக்குறள் மேடையை தொடங்கி வைத்து கடவுள் வாழ்த்தை பேசுகிற போது வழக்கமான பொது புத்தியில் இருக்கக்கூடிய எண்ணங்களை எல்லாம் உடைத்தெறிந்து விட்டு ஒரு கோணத்திலே எப்படி பேசினாரோ அதுபோல நேற்றைக்கு நம்முடைய தோழர் மேட்டூர் அவர்கள் வந்து பேசியதும் ஒரு புதிய சிறப்பாக அமைந்திருந்தது என்பதே
இந்த திருக்குறள் மேடை என்பது வெறுமனே திருக்குறளை ஓதுகின்ற ஒரு வேலையாக நாம் செய்யவில்லை என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ளலாம். திருக்குறளை நாம் விமர்சன பூர்வமாக பார்க்கிறோம், திருக்குறளை நாம் படைப்பாக்க பூர்வமாக பார்க்கிறோம் என்பதற்கான அடையாளங்கள் ஒவ்வொரு நாளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்ற முறையில் இந்த நிகழ்ச்சியினுடைய தனித்தன்மையை நான் எடுத்து சொல்ல விரும்புகிறேன். இன்றைய நிகழ்ச்சியில் அருமை மாணவி மா ரித்திகா வந்திருக்கிறார் முற்றோதல் செய்வதற்கு. தேவக்கோட்டையில் உள்ள சேர்மன் மாணிக்கவாசகம் நடுநிலைப் பள்ளியினுடைய மாணவியான அவர் நமக்கு இன்றைக்கு முற்றோதல் செய்வதற்காக வந்திருக்கிறார். அதே போல இன்றைய பொறையுடைமை என்ற அதிகாரத்தை எடுத்து நம்மோடு உரையாடுவதற்காக திண்டுக்கலை சேர்ந்த அருமை தோழர் கவிஞர் சுந்தர சோமன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் இருவரையும் கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பிலும் இன்றைய இந்த நிகழ்ச்சியை திட்டமிட்டு நடத்தக்கூடிய இலக்கிய குழு சார்பிலும் நான் வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி என்பது கழிந்த ஒரு வார காலமாக நம்முடைய இதனுடைய ஒருங்கிணைப்பாளர் கருமுருகன் அவர்கள் ஒரு ஆன்மீக பயணம் சென்றிருந்த காரணத்தால் இங்கு இல்லை என்றாலும் கூட அதை சிறப்பாக நடத்திய அருமை தோழர் தங்க சிவசுப்பிரமணியனை பற்றியும் நாம் இந்த இடத்திலே சொல்ல வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய பொதுச் செயலாளர் இந்த நிகழ்ச்சியை கருக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை மிக அருமையாக நடத்தக்கூடிய நம்முடைய பொதுச் செயலாளர் அறம் அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வரவேற்புகளை தெரிவித்து முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நடத்தும் நாளும் ஓர் அதிகாரம் என்கிற தலைப்பின் கீழ் திருக்குறளில் உள்ள 16வது அதிகாரமான பொறையுடைமை என்கிற அதிகாரத்தை சொல்லுவதற்காக தேவகோட்டையின் பெருமைமிகு சேர்மன் மாணிக்க வாசகம் நடுநிலைப் பள்ளியினுடைய 6ஆம் வகுப்பு மாணவி மா ரித்திகா அவர்கள் இப்பொழுது திருக்குறள் முற்றோதல். ரித்திகா செய்யுங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ரித்திகா. தேவகோட்டை சேர்மன் மாணிக்க வாசகம் நடுநிலைப்பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். அதிகாரம் 16 பொறையுடைமை. திருக்குறள் 1. அகழ்வாரை தாங்கும் இளம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறுத்தல் அதனினும் நன்று. இன்மையுள் இன்மை இருந்தோரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. இறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுக்கப்படும். பொறுத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரை பொன்றோர் பொதிந்து. பொறுத்தாருக்கு ஒரு நாளே இன்பம் பொறுத்தாருக்கு பொன்று துணையும் புகழ். திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனந்து அறனல்ல செய்யாமை நன்று. மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியால் வென்றுவிடல். துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோக்கிற்பவர். உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின். நன்றி, வணக்கம். நன்றி மாணவி அவர்களே. உங்களுடைய முற்றோதல் அதிகாரத்திற்கு உரைப்பொழிவு தருவதற்காக திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மாவட்ட துணைத் தலைவர், தலைமை ஆசிரியர், பாடத்திட்டக்குழு உறுப்பினர், பல்வேறு நூல்களின் ஆசிரியர், ஆய்வு கட்டுரையாளர், சிறுகதையாளர், கவிஞர், அவை மட்டுமல்லாது மேடைகளில் தலைமை ஏற்கிற கவியாளர் ஐயா கவிஞர் சுந்தர சோமன் அவர்களை உரைப்பொழிவு தருமாறு நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக வேண்டுகோள் விடுக்கிறோம். ஐயா பேசலாம் ஐயா. நன்றிங்க. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் சிறப்புடன் நடத்தக்கூடிய இந்த இணைய ஒலி சிந்தனை அரங்கிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய மாநில பொறுப்பாளர்கள் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் சிந்தனையாளர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி ஒரு இணையவழி கூட்டத்தில் திருக்குறளை பற்றி சிந்திப்பதற்கு முயற்சி எடுத்திருக்கக்கூடிய மாநில குழுவிற்கு முதலில் என் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலத்தின் அருமை கருதி
தலைப்புக்கு உடனே பயணிக்க விரும்புகிறேன். மனித வாழ்க்கையில் இலக்கியம் எப்படி வந்தது என்பதை பற்றியும், அற இலக்கியங்கள் மனித வாழ்க்கையில் நாம் கடந்து வந்த வாழ்க்கையில் எந்த பங்களிப்பை செய்திருக்கின்றன என்பதை பற்றியும், திருக்குறளினுடைய சில சிறப்புகளையும் மேன்மையை பற்றியும், இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய அதிகாரத்தை பற்றியும் 4 வகையில் பகுத்து கொண்டு நாம் இந்த சிந்தனை அரங்கை தொடங்க இருக்கிறோம். அன்றைய சிந்தனையாளர்கள் அனைவருக்குமே மீண்டும் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மானுடவியலாளர்கள் என்று சொல்லக்கூடிய சிந்தனையாளர்கள் மனித சமூகம் கடந்து வந்திருக்கக்கூடிய சமுதாய அமைப்பை இதுவரை 4 வகையான சமுதாய அமைப்பாக பார்க்கிறார்கள். இனக்குழுக்களாக உருவாவதற்கு முன்பு நாடோடி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த மனிதன் இனக்குழுவாக மாறிய பின்பு ஒரு வகையான சமுதாய அமைப்பு உருவாகிறது, ஆண்டான் அடிமை என்ற சமுதாய அமைப்பு. அதற்கு பின்பு செல்வந்தன் ஏழை என்ற ஒரு சமுதாய அமைப்பு உருவாகிறது. அதற்கு பின்பு அதிகாரம் உள்ளவன் அதிகாரமற்றவன் என்ற ஒரு சமுதாய அமைப்பு உருவாகி இருக்கிறது. இப்பொழுது இருக்கக்கூடிய நவீன உலகம் தகவல் தெரிந்தவன் தகவல் தெரியாதவன் என்ற சமுதாய அமைப்பாக உருவாகி கொண்டிருக்கிறது என்று வகைப்படுத்தி பார்க்கின்றனர். அந்த வகையில் நம் தமிழ் பரப்பில் நாம் கடந்த 2000 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி போனோம் என்றால் நம்முடைய தமிழ் சமுதாயம் என்பது 4 வகையான நிலப்பகுப்பை உருவாக்கி கொண்டு அதில் 5 என்று வகுத்து குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்பது தமிழகத்தில் இல்லை. குறிஞ்சி பாலையாக தெரியும், முல்லை அல்லது பாலையாக தெரியும். இந்த 4 வகை நிலப்பகுப்பில் 5 வகையாகவும் வகுத்து கொண்டு அந்த 5 வகையான நிலத்தில் தன்னுடைய தொழிலை, தன்னுடைய வாழ்வியல் முறையை நாடோடி வாழ்க்கையிலிருந்து நில வாழ்க்கைக்கு மாறுகின்ற பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான தொழில் அல்லது வாழ்க்கை முறை உருவாகிறது. குறிஞ்சி என்று சொன்னால் மலை விளைச்சலை சார்ந்து அந்த தொழில் முறை உருவாகி இருக்கிறது. முல்லையில் காட்டு செல்வம், மாட்டு செல்வம் என்று சொல்லக்கூடிய அந்த முறையில் இடையர்கள் உருவாகி இருக்கிறார்கள். மருதத்தில் வேளாளர் மரபு என்று சொல்லக்கூடிய மரபு, உழுதுண்டு வாழ்பவர் என்ற மரபு உருவாகி இருக்கிறது. கடல் மீது களம் செலுத்தி வாழ்ந்த ஒரு முறை நெய்தல் நிலத்தில் இருந்திருக்கிறது. இதற்கு இடைவெளியில் தான் ஆட்சி அதிகாரம் மன்னனுக்கு என்ற மன்னன் மக்கள் என்ற ஒரு சமுதாய அமைப்பு உருவாகிறது. அந்த மன்னன் மக்களை காக்க வேண்டிய பொறுப்பு அந்த மன்னனுக்கு இருக்க வேண்டும் என நியமனம் செய்தார்கள். ஐம்பெருங்குழு, எண்பேராயம் என்ற முறையெல்லாம் உருவாக்கிறது. மன்னனுக்கு அடுத்தபடியாக வேளாண் மரபுக்கு செல்வாக்கு இருந்த காலம் இருந்தது. மன்னுடைய அதிகாரத்துக்கு பின்பு வேளாண் மரபிற்கு செல்வாக்கு அதிகமாக இருந்தது. தொழிலை அடிப்படையாக கொண்ட சமுதாய அமைப்பு முறை தொல்காப்பியத்திற்கு முன்பே தொடங்கி இருப்பதாக சங்க இலக்கியத்தை ஆய்வு செய்யக்கூடிய ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். அந்த இலக்கியம் என்பது எப்படி மனித வாழ்வில், சமுதாய வாழ்வில், தமிழ் சமுதாய வாழ்வில் உருவாகிறது என்று பார்த்தால், தொல்காப்பியம் பாடுபொருள்களை எல்லாம் துறை என்ற பொருளில் வகைப்படுத்தி பார்த்தவர் தொல்காப்பியர். இது வேறு எந்த வித வழியிலும் இல்லை. பாடுபொருளை எல்லாம் துறை என்ற பெயரால் வகைப்படுத்திய பெருமை தொல்காப்பியத்திற்கு உண்டு. இந்த இனக்குழு சமுதாயம் உருவான பின்பு நாளடைவில் தொழில் வழி சமூகம் பிரிவுகள் கொண்டதாக மாறுகிறது. இனக்குழு சமுதாயம் தான் பின்பு தொழில் வழி சமூக பிரிவுகளாக மாறுகிறது. அப்பொழுது நிலத்தின் இயல்புக்கேற்க அல்லது இயற்கைக்கு ஏற்ப பண்பாடு வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கிறது. இந்த 4 வகை நிலத்தில் மருத நில வாழ்வுதான் மேம்பட்ட வாழ்க்கை முறையை வாழ்ந்ததாக, அதாவது நவீன வசதி முறைகளை உள்ளடக்கிய வாழ்க்கை முறையை வாழ ஆரம்பித்ததாக வகைப்படுத்தி பார்க்கிறார்கள். அப்பொழுது இந்த காலப்போக்கில் நில வேறுபாடும் தொழில் வேறுபாடும் பொருளாதார வேற்றுமையை
நம் மனித சமூகத்தில் உருவாக்குகிறது. தான் சார்ந்த நிலமும் வாழக்கூடிய நிலத்தின் அடிப்படையிலும் செய்யக்கூடிய தொழிலின் அடிப்படையிலும் பிற்காலத்தில் பொருளாதார வேற்றுமையை மனித சமூகத்தில் உருவாக்கிறது. ஆனாலும் கூட பல்வேறு திணைகளுக்குள், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் என்ற பல்வேறு திணைகளுக்குள் பண்டமாற்று முறை என்பது இருந்து இருக்கிறது. இயற்கையோடு இயைந்த வாழ்க்கை முறையும் அவர்களுக்குள் இருந்திருக்கிறது. இந்த சூழலில் தான் இலக்கிய வாழ்வு என்பது தொடங்குகிறது. இலக்கிய வாழ்வு தொடங்குகின்ற போது மனிதன் சிந்திக்க தொடங்குகிறான், பரிணாம வளர்ச்சி தொடங்குகிறது. தான் கண்ட வாழ்க்கையில் ஏற்பட்ட தனக்கு நேர்ந்த இடையூறுகளை, அனுபவத்தை, உண்மையை, உயர்வுகளை இலக்கியமாக எழுதத் தொடங்குகிறான். ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவன் கண்ட கேட்ட அனுபவத்தை சொற்களாக மாற்றி இலக்கியத்தை படைக்க ஆரம்பிக்கிறான். அகம் புறம் என தன்னுடைய உணர்ச்சிகளை பிரித்து வாழ்வியலை வகுத்து இலக்கியம் என்பது உருவாகிறது. அப்பொழுதுதான் எண்ணம், கற்பனை, உணர்ச்சி இவையெல்லாம் கவிதை வடிவில், மரபு கவிதை வடிவில் தமிழ் சமூகத்தில் உருவாக ஆரம்பிக்கிறது. காலப்போக்கில் இந்த கவிதை வடிவம் கூட இலக்கிய வகைமைகளாக பரிணாமம் அடைய தொடங்குகிறது. இதற்கு அடுத்து இலக்கிய காலகட்ட வளர்ச்சியை, இந்த இலக்கிய காலகட்ட வளர்ச்சியை பொதுவான பகுப்பாக இலக்கிய ஆய்வாளர்கள் பார்க்கின்ற பார்வை எப்படி என்றால், நீதி இலக்கிய காலம் என்ற ஒரு காலம், சங்க காலத்துக்கு பின்பு, சங்க இலக்கியங்களுக்கு பின்பு தோன்றிய இலக்கியங்களை வகைப்படுத்தி பார்க்கின்ற போது நீதி இலக்கிய காலம், பக்தி இலக்கிய காலம், காப்பிய இலக்கிய காலம், சிற்றிலக்கிய காலம், உரைநடை காலம், சமய சாஸ்திர காலம், தற்காலம் என்று வகைப்படுத்தி பார்ப்பார்கள். முனைவர் வேலுப்பிள்ளை அவர்கள் இயற்கை நெறி காலம் என்று ஒரு காலத்தும், அறநெறி காலம் என்ற ஒரு காலமும், சமய நெறி காலம், தத்துவ நெறி காலம், அறிவியல் நெறி காலம் என்று அவருடைய வகைப்பாட்டில் முனைவர் வேலுப்பிள்ளை அவர்கள் இந்த இலக்கிய காலகட்டத்தினுடைய வளர்ச்சியை வகைப்படுத்தி பார்க்கிறார். பூரணலிங்கம் பிள்ளை அவர்கள் செவ்வியல் இலக்கிய காலம் என்றும், புத்த சமண சமய காலம் என்றும், சமய மறுமலர்ச்சி காலம் என்றும், இலக்கிய மறுமலர்ச்சி காலம் என்றும், மடங்களின் காலம் என்றும், ஐரோப்பிய பண்பாட்டு செல்வாக்கு காலம் என்றும் அவர் வகைப்படுத்தி பார்க்கிறார். சங்க இலக்கியத்திற்கு பின்பு, சங்க தொகை நூல்களுக்கு பின்பு கிபி 3ஆம் நூற்றாண்டு முதல் 6ஆம் நூற்றாண்டு வரை திருக்குறள், இரட்டை காப்பியங்கள் இவையெல்லாம் தோன்றியிருக்கிறது என்று வகைப்படுத்தி பார்க்கிறார்கள். சங்க இலக்கியத்திற்கு பின்பு எழுந்த நூல்களில் திருக்குறள், இரட்டை காப்பியங்கள் முக்கியமானவை என்று வகைப்படுத்துகிறார்கள். இதற்கு பின்புதான் முதல் வேற்றரசு உருவாகிறது. கிபி 250 575 வரை அந்த 14 கீழ்கணக்கு நூல்களில் மீதி எஞ்சிருக்கக்கூடிய நூல்கள் உருவாகின்றன. சமய நீதி கதைகள் உருவாகிறது. முத்தொள்ளாயிரம், திருமந்திரம், இது போன்ற நூல்கள் எல்லாம் அந்த காலகட்டத்தில் உருவாகின்றன. இதற்கு பின்பு பல்லவர் காலம் என்று சொல்ல வகைப்படுத்தக்கூடிய 300 முதல் 900 வரை பிறமொழி ஆதிக்கம் செலுத்திய காலம் அது. அப்பொழுது திருநாவுக்கரசர், சம்பந்தர், நெடுங்கிள்ளி, நலங்கிள்ளி போன்றவரெல்லாம் தங்களுடைய இலக்கிய படைப்புகளை தந்திருக்கிறார்கள். பட்டினத்தார் பெரிய புராணம், கம்பராமாயணம், கந்த புராணம், இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வீர சோழியம் போன்ற நூல்கள் எல்லாம் எழுந்திருக்கின்றன. 2ஆம் வேற்றரசு காலத்தில் முகமதிய படையெடுப்பு நடந்த போது, அப்பொழுதுதான் சுல்தான்கள் ஆட்சி, விஜயநகர ஆட்சி, நாயக்கர் ஆட்சி, மகாராஷ்டிர ஆட்சி, நவாபுகளின் ஆட்சி இவையெல்லாம் நடந்து கொண்டிருந்த போது ஹரிச்சந்திர புராணம், காலமேக புலவர், திருப்புகழ் போன்ற நூல்கள் எல்லாம் எழுதுவதற்கு வாய்ப்பு இருந்திருக்கிறது. கிபி 1310 இருந்து 1750 வரை குமரகுருபரர், அந்தக கவிராயர், வீரமாமுனிவர், சிவபிரகாச சுவாமிகள், தாயுமானவர் போன்றவரெல்லாம் 1310 இருந்து 1750 வரை உருவான இலக்கிய சூழல் உருவாகி இருக்கிறது. அதற்கு பின்புதான் 1800க்கு பின்பு 1947 வரை ஐரோப்பியர் வருகையும் பண்பாட்டு செல்வாக்கும் இருந்த காலகட்டம் அது. தமிழுக்கு உகந்த காலமாக அப்பொழுதுதான் வள்ளலார், ஆறுமுக நாவலர், மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, அண்ணாமலை ரெட்டியார், குணங்குடி மஸ்தான் சாஹிபு இவர்கள் எல்லாம் வருகிறார்கள். அப்பொழுது சிறுகதை, கவிதை, கட்டுரை, நாடகம், நாவல்
போன்ற இலக்கிய வகைமைகள்லாம் வளரத் தொடங்கிய காலகட்டம். அப்பொழுதுதான் நவீன புதுக்கவிதைகள்லாம் உருவாகின்றன. தனித்தமிழ் உரைநடை உருவாகிறது. இது எல்லாமே இலக்கிய காலகட்டத்தினுடைய வளர்ச்சியாக நாம் பார்க்கலாம். இதற்கு பின்பு அற இலக்கியம் என்ற ஒரு இலக்கியத்தை நாம் வகைப்படுத்தி பார்க்கின்ற போது, சங்க காலத்துக்கு பின்பு கிபி 3ஆம் நூற்றாண்டிலிருந்து 6ஆம் நூற்றாண்டு வரை உள்ள அந்த காலகட்டம், சங்க இலக்கியத்திற்கு பின்பு உருவான அந்த காலகட்டத்தில் சோழ நாட்டில் பாண்டிய நாட்டில் உருவான ஒரு பஞ்சம். அந்த பஞ்சத்தில் இறையனார் அகப்பொருள் உரை கிபி 3ஆம் நூற்றாண்டில் உருவாகிறது. கிபி 4ஆம் நூற்றாண்டில்தான் சோழ நாட்டு உரையில் புத்ததத்தன் என்பவர் அபிதம்மாவதாரம், வினய விச்சயம் என்ற நூல்களை தருகிறார். பல்லவர்களுடைய ஆட்சி, சமண சமய, வடமொழி போன்றவையெல்லாம் தமிழில் கோலோச்சி இருந்த காலகட்டமாக மாறுகிறது. பிராகிருத மொழி, பின்பு வடமொழி ஆதிக்கம் உருவாகிறது. கிபி 6ஆம் நூற்றாண்டில் பல்லவ பேரரசு வருகிறது. அப்பொழுது நீதி நூல்கள், அந்த 12 கீழ்குணத்தின் நூல்ல 12 நீதி நூல்கள் உருவாகின்றன. கிபி 12ஆம் நூற்றாண்டில் ஔவையார் அவருடைய வருகை. அதற்கு பின்பு இடைக்காலம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் நூற்றாண்டில் அறநெறிச்சாரம், சமண சமயத்தை தெரிந்த அருங்கலச் செப்பு. 11ஆம் நூற்றாண்டில் இருந்த அறநெறிச்சாரம், 16ஆம் நூற்றாண்டில் வந்த நருந்தொகை, 17ஆம் நூற்றாண்டில் வந்த நீதிநெறி விளக்கம், நன்னெறி போன்றவை, 18ஆம் நூற்றாண்டில் வந்த உலக நீதி, இவையெல்லாம் அறம் சார்ந்த கருத்துக்களை பேசக்கூடிய நூல்களாக இலக்கிய பரப்பில் வளர்ந்து வந்திருக்கின்றன. திருக்குறளை சிறப்புகளை, திருவள்ளுவ மாலை, அடுத்து திருக்குறள் குமரேச வெண்பா, ஜெகவீர பாண்டியர் எழுதிய திருக்குறள் குமரேச வெண்பா. அந்த திருக்குறள் குமரேச வெண்பா என்பது ஒவ்வொரு குறளுக்குமான இதிகாசங்களில், புராணங்களில் இருந்து கதைகளை எடுத்து அந்த குறளுக்கு ஏற்ற கதைகளாக சொல்லக்கூடிய அமைப்பில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு நூல் அது. திருவள்ளுவ மாலை திருக்குறளுடைய சிறப்புகளை சொல்ல எழுந்த நூல் அது. இதற்கு பின்பு ஜி போப் போன்ற அறிஞர்களுடைய பங்களிப்பு திருக்குறளை உலகிற்கு வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறது. தமிழ்நாட்டில் தோன்றிய ஆன்மீக புரட்சியாளர் வள்ளலார் அவர்கள் திருக்குறள் வகுப்புகளை தனியாக எடுத்தார். பொதுவாக மெய்யியல் நூல்கள் என்று சொல்லக்கூடிய உலகம் தழுவிய இருக்கக்கூடிய, மதம் சார்ந்த இருக்கக்கூடிய மெய்யியல் நூல்கள், அறநூல்கள் எல்லாமே ஏதேனும் அரசு உருவாக்குவதற்கு உதவி இருக்கிறது. கன்ஃபூசியஸினுடைய சித்தாந்தம், சான்றாக எடுத்துக்கொள்ளலாம். நாட்டினுடைய எழுந்த அறநெறி கருத்துக்களை அல்லது அறநெறி நூல்களை தாங்கி பிடித்திருக்கின்றன, வளர்ந்தும் இருக்கின்றன. திருக்குறள் எந்த விதமான மதத்தின் பின்பும், எந்த விதமான ஒரு அரசின் பின்பும் இல்லாமல் ஒரு உலகை இன்னைக்கு ஆளக்கூடிய அனைவருக்குமே பொதுவான நூலாக, இன்று வரை நாம் எதனோடும் பொருத்தி பார்க்கக்கூடிய அளவுக்கு பொதுவான நூலாக மனித சமுதாயத்துக்கு விளங்கி கொண்டிருப்பது நமக்கெல்லாம் பெருமையான ஒரு விஷயமாக நாம் கருத வேண்டும். இப்பொழுது திருக்குறளினுடைய சிறப்புகளை, திருக்குறள் இருக்கக்கூடிய அறிவார்ந்த சில விஷயங்களை நாம் பார்த்தோம் என்றால், அதை ஆய்வுக்குடுத்தி பார்த்த ஆய்வாளர்கள் எல்லாம் சில விஷயங்களை முன்மொழிந்திருக்கிறார்கள். உயிரெழுத்துக்களில் 7 வகையான உயிரெழுத்துக்களை மட்டும்தான் பயன்படுத்தி அதிகாரம் வைத்திருக்கிறார் என்று ஒரு ஆய்வு பார்க்கிறாங்க. 33 அதிகாரங்கள்ல உயிரெழுத்து பயன்படுத்தி வந்திருக்கிறது. அதுபோல சார்பெழுத்துல உயிரளபடைக்கு முக்கியத்துவம் தந்திருக்கிறார். 94 குறட்பாட்கள் சார்பெழுத்து உயிரளபடை பயின்று வந்திருக்கிறது.
தன் நெடிலை மட்டுமே ஒரு சீராக ஓ ஏ அப்படின்றத ஒரு சீராக வைத்து எழுதக்கூடிய அளபடையும் வள்ளுவர் கையாண்டிருக்கிறார். அவர் பயன்படுத்தாத எண் 9, பயன்படுத்தாத எழுத்து அவ் என்று ஆய்வு செய்து சொல்லியிருக்கிறார்கள். அதுபோல அகரம் என்று கவிஞரே 802 முறை கவிஞரே இருக்கிறது. கவிஞரே 122 அதிகாரங்களில் ஒன்றும் இல்லை. ஐயா நம்ம சொல்லுங்க. அந்த அதிகாரத்துக்கு மட்டும் போயிட்டோம்னா நல்லா, ஏன்னா அது தொடர்பாக நிறைய பேசணும். அதுக்காண்டி தான் அதிகாரம் மட்டும் வேணா போயிட்டா நல்லா இருக்கும். சரிங்க நன்றி. சரிங்க சரிங்க. இது போல திருக்குறளினுடைய சிறப்புகள்ல நிறைய நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். என்பான் சுவையும் திருக்குறளில் நிரம்பி இருக்கிறது. மேலாண்மை கருத்துக்களும் திருக்குறளில் மேம்பட்டு இருக்கிறது. ஆக இன்றைய சூழலில் ஆட்சியாளருக்கு தேவையான நிறுவனத்துக்கு தேவையான மேலாண்மை கருத்துக்கள் எல்லாமே திருக்குறள் நிரம்பி இருக்கின்றது. திருக்குறளை நாம் மறுவாசிப்பு செய்ய வேண்டும் என்பது பொதுவாக இன்றைக்கு எழுந்திருக்கக்கூடிய சூழல். உதாரணத்திற்கு பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூல தொகுத்தவற்றில் எல்லாம் தலை என்ற ஒரு குறட்பாவை நாம் படித்திருப்போம். அது கொல்லாமை என்ற அதிகாரத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இது வள்ளுவர் சைவம் அசைவம் என்று வகுத்து சொன்னதாக, அது வலிந்து சொன்ன கருத்தாக இருக்கலாம், அல்லது சிந்திக்க வேண்டிய, ஆய்வுக்குட்படுத்த வேண்டிய சிந்தனையாக கூட இருக்கலாம். இது போன்று இயல் வைப்பு முறையிலும் அதிகார வைப்பு முறையிலும் நாம் திருக்குறளை பார்க்க வேண்டிய தேவையும் பார்வையும் இருக்கிறது. இந்த திருக்குறளுடைய 3 பெரும் பிரிவுகளை பார்த்தோம் என்றால், அறத்துப்பால், பொருள்பால், இன்பத்துப்பால் என்பது அறம் என்பது தனி மனிதனுடைய வாழ்க்கை முறையை சொல்வதற்காகவும், பொருட்பால் சமுதாய அமைப்பு எப்படி இருக்க வேண்டும், சமுதாயத்தில் பங்களிப்பு செய்யக்கூடிய அனைவருடைய சிந்தனையும் பங்கேற்பும் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காகவும் சொல்லப்பட்டதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆணுக்கும் பெண்ணுக்குமான உறவு நிலை அல்லது அவர்களுக்குள்ள தொடர்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக காமத்துப்பால் என்று ஏற்படுத்தி கொடுத்திருப்பதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு குறளுக்கு எழுந்ததுதான் மீதி 1329 குறள் என்று நான் பல மேடைகளில் சொல்லுவேன். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வன் வானுரையின் தெய்வத்தில் வைக்கப்படும் என்ற குறள் எப்படி வையத்தில் வாழ்வாங்கு வாழ்வதற்கு என்பதை மீதி 1329 குறளில் அவர் விளக்கி இருப்பதாக, இந்த ஒரு குறளுக்கு எழுந்த விளக்கமாக மீதி 1329 குறட்பாடுகள் இருப்பதாக நாம் ஒரு கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம். உறுதிப் பொருள்கள் 4 என்று நாம் சொல்லுவோம். தர்மார்த்த காம மோட்ச என்று வடமொழியில் சொல்லக்கூடியது. ஆனால் இவர் மட்டும் ஏன் முப்பொருள் சொன்னார்னா, தொல்காப்பியம் ஏற்கனவே சொல்லியிருக்கார். இன்பமும் பொருளும் அறனும் என்றாங்க அன்போடு புணர்ந்த 5 என்று தொல்காப்பியர் சொல்லுவார். அதனால அறம் பொருள் இன்பத்தோடு அவர் நிறுத்தி கொண்டார். அதனால இப்பொழுது நாம் அறத்துப்பால் இருக்கக்கூடிய இன்றைய தலைப்பு பொறையுடைமை என்ற கருத்தில் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட குறட்பாக்களை இந்த கண்ணோட்டத்தில் நாம் பார்த்தோம் என்றால், முதல் குறட்பாவிலேயே வரக்கூடிய சிந்தனை தர்மம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை பொறுத்து கொள்ள வேண்டும் என்பது தனி மனிதனுக்கு சொல்லக்கூடிய இது. அவர் சமூகத்தின் மீது இருக்கக்கூடிய, சமூகத்திற்கு தீங்கு செய்யக்கூடிய மனிதர்களை பொறுத்து கொள்வதாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது தனி மனித வாழ்க்கையில் பிறர் செய்யக்கூடிய துன்பத்தை எப்படி நிலம் பொறுத்து கொள்கிறதோ அதுபோல் நாம் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று அந்த குறட்பாவில் அவர் சொல்லுகிறார். நிலம் என்பது தன்னை தோண்டுபவருக்கும் அவர் இன்னதென்ன அறிகளா தாம் செய்வது இவர் விளை என்று இயேசுபிரான் சொல்வதை போல, அவன் கீழே விழுந்து விடக்கூடாது என்று தாங்குவதை போல, பிறர் அறியாமல் செய்யக்கூடிய துன்பத்தையும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அவர் ஆரம்பிக்கக்கூடிய பொருள். பொதுவாக திருக்குறள்ல இதை செய்தால் எப்படி இருக்கும், இதை செய்யாவிட்டால் எப்படி இருக்கும், இதை செய்தால் என்ன நன்மை கிடைக்கும் என்ற பகுப்பாய்கள் தான் அந்த 10 குறட்பாக்கள் அதிகாரத்தில் வைத்திருப்பார். அதாவது அந்த அதனுடைய பெருமை, பண்பு, பொறையினா பொறையினுடைய பண்பு என்ன, பெருமை என்ன, அதை செய்தால் என்ன நலன் கிடைக்கும், செய்யவில்லை என்றால் என்ன இழிவு கிடைக்கும் என்று அந்த 10 குறட்பாக்கள்ல இந்த சிந்தனையை சொல்லுவார். அதுபோல இப்ப நிலத்தை போல பொறுத்து கொண்டா அப்படின்னா,
அறத்திலேயே மிகச் சிறந்த அறமாக அதை நாம் கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த குறட்பாவினுடைய சாரம். அதுபோல இந்த இல்லறத்தில் 20 அதிகார வைப்பு முறை வைத்திருக்கிறார். அது உங்களுக்கு அனைவருக்குமே தெரியும். 20 மொத்தம் 38 அதிகாரங்களில் 20 இல்லறத்திற்காகத்தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. அதுபோல இந்த 2வது குறளை நாம் எடுத்து பார்த்தோம்னா, பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனையும் நன்று. அதாவது பிறரை தண்டிப்பதற்கு வாய்ப்பு இருந்தாலும் கூட தண்டிக்க முடியும். அவங்க செய்யக்கூடிய தீங்கை நாம் தண்டிக்க முடியும். ஆனால் அந்த வாய்ப்பு இருந்தாலும் கூட அதை பொறுத்து கொள்ளுதல்ல மிகப்பெரிய ஒரு நல்லது. அதைவிட அதை மறந்து விடுவது மிக நல்லது என்று சொல்லுகிறார். ஏன்னா காலம் முழுவதும் நாம் இறப்பு காலம் வரைக்கும் இறப்பினை என்று நாம் எடுத்தோம்னா 2 வகையான பொருள். இறப்பு காலம் வரைக்கும் அதை மனதில் தூக்கி சுமக்காம மறந்து விடுவது நல்லது என்றும் பொருளை எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல இன்மையில் இன்மை விருந்தோரால் வன்மையில் வன்மை வடார் குறை என்று குறள் சொல்கிறார். தமிழ் சமூகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பண்பே விருந்தோம்பல் தான். அந்த அதிகார வைப்புல அறத்துப்பாலில் கூட விருந்தோம்பல் என்பது அறத்துப்பாலில் இல்லறத்தில் இருக்கக்கூடியவர்கள் கடைபிடிக்க வேண்டிய பண்பாக அந்த அதிகார வைப்பு முறையில் வைத்திருப்பார்கள். வரக்கூடிய விருந்தை ஏற்று உபசரிப்பது என்பது நம்முடைய பண்பாட்டில் மிகப்பெரிய இடத்தை பிடிக்கும். அந்த விருந்தோம்பலை கூட செய்ய முடியாத வறுமை என்பது மிக கொடுமையான வறுமை என்று சொல்கிறார். வறுமையில் வறுமை, விருந்தினரை புறக்கணிப்பது அல்லது மறுப்பது அல்லது அவர்களுக்கு உணவு தர இயலாமையில் இருப்பது என்பதை எடுத்துக்கொள்ளலாம். அதை விட வன்மை எது, இன்மை அப்படின்றதுக்கு வன்மை எது அப்படின்னா, பிறர் செய்யும் கூடிய அறிவின்மையால் செய்யக்கூடிய மடவார் அவர்கள் செய்யக்கூடிய துன்பத்தை, அறிவில்லாதவர் செய்யக்கூடிய துன்பத்தை பொறுத்து கொள்வதுதான் வன்மையிலும் வன்மை என்று சொல்லுகிறார். அதுபோல உன்னிடம் இருக்கக்கூடிய சால்பு பண்பு நீங்காம இருக்கணும் அப்படின்னா, நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். அது பொறையுடைமை நீ போற்றி ஒழுகுனா தான் உன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த குணங்கள் நீங்காம இருக்கும். அப்ப எத்தனை குணங்கள் இருந்தாலும் பொறுமை என்பது பொறுத்து கொள்ளுதல். பொறுமை என்பது இந்த இடத்துல பொறுத்து கொள்ளுதல் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒன்றுக்காக காத்திருப்பது என்பது வேறு, பிறர் செய்யக்கூடிய துன்பத்தை பொறுத்து கொள்வது என்பது வேறு. அதுபோல தன்னை துன்பப்படுத்துபவரை தண்டிப்பவரை கண்டிப்பாக ஒரு பொருட்டாக அந்த சான்றோர்கள் வைத்து போற்ற மாட்டார்கள். ஆனால் பொறுத்து கொள்பவரை பொன் போல இந்த உலகம் காலம் உள்ள அளவும் அவர்களை போற்றி புகழ்ந்து பாடும் என்ற குறளை பொறுத்தாரை ஒன்றாக வையாரை வைப்பர் பொறுத்தாரை பொன்போல் பொதிந்து என்று சொல்லுகிறார். அதுபோல ஒருத்தரை தண்டிப்பதால் அன்று மட்டுமே உனக்கு இன்பம் கிடைக்கும். அந்த துன்பத்தை நீ பொறுத்துட்டியே அப்படின்னா உனக்கு காலம் முழுவதும் உனக்கு புகழ் கிடைக்கும். அன்று நாள் கிடைக்கக்கூடிய இன்பம் பெரிதா, உன்னுடைய இறப்பிற்கு பின்பும் கிடைக்கக்கூடிய புகழ் பெரிதா என்று கேட்டால், நீ இறப்பிற்கு பின்பும் உனக்கு கிடைக்கக்கூடிய புகழ்தான் பெரிது என்பதை வலியுறுத்துவதாக இந்த குறள் இருக்கும். ஒருத்தாருக்கு ஒரு நாள் இன்பம், பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ். காலம் கடந்தும் உன்னுடைய புகழ் நீட்டித்திருக்க வேண்டும் என்றால், அன்றே கிடைக்கக்கூடிய இன்பத்தை விட உனக்கு கிடைக்கக்கூடிய புகழை நீ மனதில் வைத்து பொறுமை காக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதுபோல தகுதியில்லாத விஷயங்களை பிறர் செய்தாலும் கூட திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோன் அதனால் அறநல்ல செய்யாமை நின்று என்று சொல்லுகிறார். நொந்து போய் வேற வழியே இல்லாம ஒரு துன்பத்தை நீ அவங்களுக்கு செஞ்சிட வேண்டாம். அவன் செய்ய வேண்டியது திறன் நல்லதான், செய்யக்கூடாத விஷயம்தான். நீ திருப்பி அவனுக்கு துன்பம் இருந்தா யாரும் இந்த உலகத்துல உன்னை அவன் செஞ்சுட்டான்னு நினைக்க போறாங்க. ஆனாலும் கூட நீ அதை பொறுத்து கொண்டீன்னா அதுதான் உனக்கு நல்லது அப்படின்றத திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோன் அறநல்ல செய்யாமை. அறத்துக்கு அப்பாற்பட்ட இந்த விஷயத்தை நீ செய்யக்கூடாது. அறம் என்பது கை கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் இந்த குறள்ல வலியுறுத்துகிறார். அதுபோல செருக்கினால் கல்வி செருக்கு, அதிகார செருக்கு,
புகழால் வரக்கூடிய செருக்கு இந்த மாதிரி செருக்குல வந்து ஒருத்தன் வந்து திரும்ப தர்றேன் அப்படின்னா அதை வந்து நீ என்ன பண்ணணும்னா பொறுமை என்ற உன்னுடைய தகுதியால வென்று விடுறத மிகப்பெரியது. நீ கை கொள்ள வேண்டிய ஆயுதம் என்பது அதுதான் அப்படின்றத மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்று விடல் என்று அந்த குறட்பாவில் அவர் பதிவு செய்கிறார். அதுபோல யார் வந்து இந்த உலகத்தை துறந்தவர்கள் தான் தூய்மை உடையவர்கள் அப்படின்னு சொல்லி அவர் வள்ளுவருடைய பார்வையில துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோக்கிருப்பவர். நோன்பு செய்யக்கூடிய அல்லது இந்த உலக வாழ்க்கையை துறந்து துறவியாக வாழக்கூடிய அவர்களை விட தூய்மை உடையவர் யார் அப்படின்னா, தன்னை இகழ்ந்து பேசக்கூடியவர்களுடைய வாய் சொல்லை பொறுத்து கொள்ளுதல். இகழ்ந்து பேசினாலும் கூட அந்த சொல்லை பொறுத்து கொண்டு பொறுமையாக இருப்பவர் தான் இந்த உலகியலை துறந்தவர்களுடைய விட மிகச்சிறந்த இடத்தை வகிக்கிறார்கள். துறந்தாரின் தூய்மை உடையார் அப்படின்னு இந்த குறள்ல வந்து பதிவு செய்கிறார். அதுபோல உண்ணாநிலை நோன்பு இருக்கக்கூடிய பெரியவர்களை விட யாருடைய பெருமை அப்படின்னா, பிறர் சொல்லக்கூடிய சொல்லை பொறுத்து கொள்பவர்கள். முதல்ல என்ன சொன்னார்னா துறந்தாரை சொல்லிட்டு இந்த இதுல வந்து நோன்பையும் சொல்றாரு. நோன்பு இருப்பவர்களை விட மிகப்பெரியவர் யார் அப்படின்னா, அடுத்தவங்க சொல்லக்கூடிய இன்னா சொல்லை பொறுத்து கொள்பவர். அவன் இந்த 2 குறட்பாவிலும் துறந்தார் உண்ணாநிலை நோற்பவர் அப்படின்றத கொட்டி, இதை பொறுத்து கொள்பவர்கள் சகித்துக் கொள்பவர்கள் இந்த உலகியலில் மிகச்சிறந்த மக்களுடைய மனதில் இடம் பிடிப்பார்கள் அப்படின்றத வரையறுத்தி, இந்த பொறையுடைமை என்பது தனி மனிதன் கடைபிடித்தால் இந்த சமுதாயம் மலரும். தனி மனித வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வாழ்வியல் முறைதான் இந்த சமுதாயத்தை வந்து மாற்றும் என்ற நோக்கில் எழுதப்பட்ட இந்த அதிகாரம் என்பது இன்றைய மனித வாழ்க்கையில் நெருக்கடியில் வாழக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இன்று பொருந்தி வரக்கூடியதாக, இன்றைய காலச்சூழலில் இந்த சிந்தனை அனைவருமே கை கொள்ள வேண்டிய ஒன்றாக வள்ளுவர் பதிவு செய்கிறார். இந்த பொறையுடைமையை நாம் போற்றி தனி மனித வாழ்க்கையிலும் கடைபிடித்து மனித சமுதாயத்தினுடைய மறுமலர்ச்சிக்கு ஊன்றுகோலாக இருந்து வருகின்ற தலைமுறையையும் பொறுமை என்ற ஒரு விஷயத்தில் ஆட்படுத்தி நல்ல ஒரு சமுதாயமாக மலர நாமும் முயற்சி செய்வோம் என்று கூறிக்கொண்டு என்னுடைய இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாய்ப்பளித்த மாநில குழு அனைவருக்குமே மீண்டும் நன்றியை சொல்லி, இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர் ஐயா அவர்களுக்கும் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி கவிஞர் அவர்களே. உண்மையில உங்களை திருக்குறள் தொடர்பா ஒரு ஆய்வியல் ஒரு அரங்கம் நடத்தும் பொழுது உங்களை முழுமையாக அதில், ஏன்னா நாம ஒரு அதிகாரம் தான் பேச சொல்லியிருந்தோம். ஆனால் நீங்கள் நிறைய தரவுகள் அதற்காக நீங்கள் நிறைய மெனக்கட்டுருக்கீங்க. அதில் இடம்பெற்றக்கூடிய சிறப்பு தகுதிகள் என்னென்ன, அதில் இருக்கக்கூடிய உட்கூறுகள் என்னென்ன, அவர் எழுதுகின்ற பொழுது இலக்கியத்தினுடைய கட்டமைப்பு எல்லாம் எப்படி வகைமை செய்திருக்கிறார் என்ற பார்வை, திருக்குறளுக்கு மற்ற உரையாடலுடைய கருத்தியல் என்ன அப்படின்லாம் நிறைய கோட் பண்ணி நீங்கள் உரையாடுகின்ற பொழுது ரொம்ப மனநிறைவாக இருக்குது. ஒருவேளை இது தொடர்பான கருத்தரங்கங்கள் நாம் வைக்கின்ற பொழுது அதிலேயும் தங்களை அழைப்பதற்கு நம்முடைய, ஏன்னா நீங்கள் பெருமைக்குரியவர், உங்களை பற்றி அறிமுகம் செய்த நண்பர் பிரபாகரன் அவர்கள் ரொம்ப அவங்க சொன்னாங்க, சார் அவங்க பேசுகிறதே பெருமை சார் அப்படின்னாங்க. உண்மையிலே அந்த அளவிற்கு உங்களுடைய உரைப்பொழிவு இருந்தது. ஆனால் நீங்கள் காலத்தினுடைய அருமைக்கு ஏற்றார் போல நீங்கள் ஒரு விஷயத்தை கவனமாக கையாண்டுருக்கீங்க. அந்த நேரத்துக்குள்ள முடிக்கணுங்கிறக்காண்டி குரல் பகுதி வரும்போது விரட்டிட்டீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நாங்கள் இன்னமும் வருகின்ற காலங்களில் உங்களை தொடர்ந்து நாம் இணைத்து பயணிப்போம் என்று சொல்லி, இது தொடர்பாக பின்னூட்டத்தை வழங்குமாறு நம்முடைய கவிஞர் ரவீந்திர பாரதி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அன்பான தோழமைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். ஒரு நீண்ட சொற்பொழிவை நாம் கேட்டு பயன் பெற்றிருக்கிறோம்.
பொறையுடைமை என்ற அதிகாரத்தை ஒட்டி திருக்குறளின் அருமை பெருமைகளை, சிறப்புகளை, மேன்மைகளை மிக அழகாக விளக்கியிருக்கிறார் ஐயா சுந்தர சோமன் அவர்கள். அவருக்கு வாழ்த்துக்களும் நன்றியும். இந்த பொறையுடைமை என்ற அதிகாரத்துல கூட நான் அடிக்கடி சொல்வது, வள்ளுவர் இந்த துறவிகளை, ஏன்னா துறவிகளுக்கு மிகப்பெரிய சமூகத்துல பெருமை இருந்த காலம், மதிப்பு இருந்த காலம். சமணர்களும் பௌத்தர்களும் ஆசிரியர்களும் துறவிகளாக தான் நிறைய பேர் இருந்தாங்க. அதனால அவருடைய செல்வாக்கு நிறைந்த ஒரு காலகட்டத்தில் அவர்களை தவிர்த்து எழுத முடியாது. அதுல நல்ல துறவிகள் சமூகத்துக்கு மருத்துவமும் கல்வியும் வழங்கி இருக்கிறார்கள். ஆனா சமயம் கிடைக்கும் போதெல்லாம் இல்லறத்தாரை உயர்த்தியும் துறவிகளை கொஞ்சம் மட்டம் தட்டியும் தான் வள்ளுவர் சொல்றாரு. இந்த முதல் 4 குறள்கள் அதாவது அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தரை, தன்னை தோண்டுகின்றவனை கூட விழாமல் கூடியது நிலம், அதை போல நம்ம இகழுகின்றவர்களை நாம் பொறுத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு முதல் குறள்ல சொல்றாரு. இதற்கு தோண்டுதல் இது ஒரு எடுத்துக்காட்டு ஊமையணி. இதுக்கு வஉசி என்ன சொல்றாருன்னா, மண்வெட்டியால் தோண்டுகின்றவனையும் பொறுத்து கொள்ளுகிறது. ஏன்னா அந்த காலத்திலே பொண்ணு வந்திருக்குது, செம்பு வந்திருக்குது, இரும்பு வந்திருக்குது, எல்லாம் வந்திருக்குது. அதெல்லாம் சுரங்கம் இல்லாம வந்திருக்க இயலாது இல்லையா? அப்போ சுரங்க தொழில் எவ்வளவு ஆழமா தோண்டணும் சுரங்கம், அப்படி தோண்டும் போது கூட இந்த நிலம் நம்மை பொறுத்து கொள்ளுகிறது, நம்மை விழாமல் தாங்கிக் கொள்ளுகிறது அப்படின்ற கருத்து ரொம்ப அழகா. அது எதுக்கு சொல்றாருன்னா, உன்னை இகழுகின்றவர்களை நீ பொறுத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றார் வள்ளுவர். இந்த 4 குறள், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. அதாவது அளவு கடந்த ஒரு இகழ்ச்சியை அல்லது ஒரு தீங்கை விளைவித்தாலும் கூட பொறுத்து கொள்ள வேண்டும், அதான் சிறந்தது. அதை விட மறப்பது மிகவும் நல்லது அப்படின்ட்டு சொல்றாரு. அடுத்த குறள், இன்மையுள் விருந்தினரை உபசரிக்காமல் விலக்குவது என்பது வறுமையிலும் பெரிய வறுமை. ஏன்னா தமிழ் சமூகத்துல விருந்து என்பது தமிழர் பண்பாட்டுல உயர்ந்த பண்பாடு. அதை சொல்லிட்டு அது போல நீ பொறுமையை வன்மையுள் வன்மை, இது வறுமை, வலிமையில வலிமை எதிரானா இகழ்வார்களை பொறுத்து கொள்வதுதான். அதே மாதிரி சால்பு என்கிற பண்பை நீங்காமல் வைத்துக் கொள்ள வேண்டுமானால் நீ என்ன செய்ய வேண்டும்? நிறைவுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி விடுக்கப்படும். பொறுமையாக இருப்பதை நீ போற்றி பாதுகாக்க வேண்டும். இந்த 4 குறளும் பொறையுடைமையினுடைய சிறப்பு சொல்லப்படுகிறது. அடுத்த 4 குறள்கள் பிறர் செய்தலை நாம் பொறுத்து கொள்ள வேண்டும், பிறர் நமக்கு இகழ்ச்சி செய்வதை பொறுத்து கொள்ள வேண்டும் என்று 8 குறள் சொல்றாரு. கடைசி 2 குறள் தான் என்ன சொல்றாருன்னா, பிறர் நம்மை அளவுக்கு அதிகமாக இகழ்ந்தாலும் அதை பொறுத்து கொள்ள வேண்டும் என்று சொல்றார். பொதுவா திருக்குறள்ல ஒவ்வொரு அதிகாரமும் ஒவ்வொரு வகையான சிறப்பினுடையது, ஒவ்வொரு தனி குறளும் கூட சிறப்பு மிக்கது என்பதை இந்த பொறையுடைமை அதிகாரத்திலிருந்து ரொம்ப அழகா இதற்கு முன்னாடி ரித்திகா அவர்கள் மிக அருமையாக அப்படி தெளிவான வச்சிருக்கிற அந்த குழந்தை, 6ஆம் வகுப்பு குழந்தை, இவ்வளவு நம்முடைய பேத்தி, இந்த பேத்தி தமிழ் பேத்தி அழகா திருக்குறளை சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கவிஞர் சுந்தர சோமன் அவர்கள் சொன்ன மாதிரி நிறைய ஆராய்ச்சி செஞ்சு வச்சிருக்கிறாரு. அவருக்கு இந்த இடம் கட்டாது. இதுல அதிகாரத்தை பத்தி மட்டும் சொல்லணும். நெறியாளர் நல்லா சொன்னாரு. சுந்தர சோழனுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த திருக்குறள் நாளும் ஒரு அதிகாரம் என்ற நிகழ்வை தொடர்ந்து நடத்துவதற்கு ஒரு ஏற்பாடு செய்திருக்கிற நம்முடைய கலையிற்கு பெறுகின்ற மாநில பொதுச் செயலாளர் அறம் அவர்களுக்கும், நம்முடைய தலைவர் வந்து நமக்கு பெரிய உற்சாகத்தை எல்லாம் ஊட்டுறார் தலைவர் கங்கா அவர்களுக்கும்,
ஒருங்கிணைப்பாளர் கொஞ்ச நாள் காணாம போயிருந்தா கூட வந்து சேர்ந்துட்டாரு. அவருக்கும் அந்த இடைவெளியை மிக அழகாக அற்புதமாக நிரப்பிய நம்முடைய ஐயா சிவசுப்பிரமணியன், தங்க சிவசுப்பிரமணியன் அவர்களுக்கும் இந்த தங்கமான நேரத்துல மகிழ்ச்சியையும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு வாய்ப்புள்ளதற்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி கவிஞரே. காணாம போல நடந்துதான் போயிருந்தேன். நன்றி. அடுத்த தோழர் சிவசுப்பிரமணியன் தோழர். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த தலைவர் இல்ல நீங்க பேசுங்க தலைவர், நான் பேச சொல்லுவேன். சரி. இன்னைக்கு புறையுடைமை அதிகாரத்தை அழகாக சொன்ன ரித்திகா மாணவிக்கு பாராட்டும் வாழ்த்துக்களும். பொதுவா பேரை வந்து இப்ப புதுமையா வச்சுக்கிட்டதுக்காக இப்படி எல்லாம் செய்யறாங்க. கிருத்திகா அப்படிங்கிறத கிருத்திகா கீனா விட்டுட்டு ரித்திகா அப்படின்றது அவங்க. அதே மாதிரி இன்னைக்கு உரையை நிகழ்த்திய கவிஞர் சுந்தர சோமன் அப்படிங்கிற ஒரு பேரும் எனக்கு புதுமையா தெரிஞ்சுச்சு. சுந்தர சோழனா இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன். பிறகு அவர் பேசும்போது பார்த்தேன் சோமசுந்தர பெருமாள் என்று இருந்தது. அதான் சோமசுந்தரத்தை சுந்தர சோமன்னு மாற்றி வச்சிருக்காங்க. அவர் வந்து வரலாற்று அடிப்படையில் முன்னுரை அளித்தது ரொம்ப அருமையா இருந்துச்சு. அடுத்து அவருடைய உரையில் ஒரு புதுமையை கண்டேன். முதல்ல உரையை சொல்லிவிட்டு அடுத்து வந்து குறளை சொன்னது. இதுவரைக்கும் யாருமே இந்த ஒரு முறையை கையாளல. அது ஒரு புதுமையாக இருந்தது. அவருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இது ஒண்ணுதான் நான் சொல்ல நினைக்கிறேன். இந்த காந்தியடிகள் அறப்போராட்டத்திற்கு இந்த பொறையுடைமை அதிகாரம் தான் அவருக்கு அடித்தளம் விட்டிருக்கிறது, அடிப்படையாக அமைந்திருக்கிறது என்று மட்டும் சொல்ல தோன்றுகிறது. வாய்ப்புக்கு நன்றி. நன்றி தோழமையே. அடுத்ததாக வேற யாரும் இருக்கீங்களா? இல்லைன்னா தலைவர்கிட்ட போறேன். ஓகே ஐயா. வீரமணி. வீரமணி ஐயா. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. கேட்கல, ஒருவேளை எனக்கு கேட்கலையா? இல்ல கேட்கல பேராசிரியரே. ஐயா கேட்கல. வீரமணி ஐயா கேட்கல. மைக் மீட் இன்னைக்கு. வீரமணி ஐயா ஃபர்ஸ்ட்ல இருந்து பாடுங்க, கேட்கல. வீரமணி ஐயா. பொறுத்தல் தலை. ஐயா கேக்குதுங்களா? ஃபர்ஸ்ட்ல இருந்து பாடுங்க, இப்பதான் கேக்குது. கேக்குதுங்களா அப்படிங்கறது மட்டும் கேட்டுருச்சு. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. இன்மையில் இன்மை விருந்தோரல் வன்மையில் வன்மை மடவார் பொறை. நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுக்கப்படும். பொறுத்தாரை ஒன்றாக வையாறு வைப்பர். ஒலி வரல ஐயா, ஆடியோ வரல. வீரமணி ஐயா. ஐயா வணக்கம்.
ஐயா ஐயா கேக்குதுங்களா? கேட்கல. பாடுங்க ஐயா, இப்ப பாடுங்க. கேக்குதுங்களா? இப்ப பாடுங்க. ஐயா ஓகே. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று இன்மையில் இன்மை விருந்தோரால் வன்மையில் வன்மை மடவார் பொறை நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி புகழப்படும் பொறுத்தாரை ஒன்றாக வையார வைப்பர் பொறுத்தாரை பொன் போர் பொதிந்து பொறுத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கும் ஒன்று துணையும் புகழ் திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனொன்று அறநல்ல செய்யாமை நன்று மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்று விடல் துறந்தாரின் தூய்மை உடையவர் இறந்தார்வாய் இன்னார் சொல் தோற்கின்பவர் உண்ணாது நோற்பர் பெரியர் பிறர் சொல்லும் இன்னார் சொல் தோற்பாரின் பின் இன்னார் பின் தோற்பாரின் பின். ஐயா கேட்டுங்களா? நன்றி நன்றி. நன்றி நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி. தோழர் கங்கா மாநில தலைவர் அவர்கள். அன்பான தோழர்களே, எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம். ஒரு நற்செயலை நாம் நித்தமும் செய்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சிகள் போய்கொண்டிருக்கின்றன. ஏனென்றால் இன்றைய காலத்தில் திருக்குறள் எப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இலக்கியம் என்பது புரிந்து கொண்டு அதனை வெறுமனே நீதி நூலாக பார்க்காமல் இன்றைக்கும் வாழ்வியல் வழிமுறைகளை நெறிமுறைகளை நமக்கு கற்றுத்தருகிற ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் என்பதை புரிந்து கொண்டுதான் கலை இலக்கிய பெருமன்றம் இந்த நிகழ்வை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இன்றைய நிகழ்ச்சியும் கூட மிகச்சிறப்பான ஒன்றாக நான் கருதுகிறேன். குறிப்பாக இந்த மாணவி ரித்திகா அருமையாக முற்றோதல் செய்தார் என்று சொன்னால், இப்போது நம்முடைய தோழர் வீரமணி அவர்கள் அந்த திருக்குறள் அத்தனையையும் மிகச்சிறப்பாக இசையமைத்து நம்முடைய பாடியது மிகச்சிறப்பாக இருந்தது. இரண்டு பேருக்குமே நம்முடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக இன்றைக்கு திருக்குறள் மீதான இந்த அதிகாரத்தின் மீதான உரையாடலை நடத்துவதற்காக வந்திருக்கிற நம்முடைய அருமைக்குரிய தோழர் கவிஞர் சுந்தர சோமன். அது நம்முடைய தோழர் தங்க சிவசுப்ரமணியன் சொன்னது போல அந்த பெயரிலே ஒரு புதுமை இருக்கிறது. சுந்தர சோமன் என்பது எதனுடைய அடிப்படையில் வந்தது என்ற ரகசியத்தையும் கூட அவர் சொன்னார், அழகாக சொன்னார். சோம சுந்தர பெருமாள் என்ற பெயர் கவிஞராக வருகிற போது அவருடைய துணை பெயராக அமைந்திருக்கின்ற ஒரு விஷயத்தை எடுத்து சொன்னார்கள். அது ஏறத்தாழ அவருடைய பெயரை போலவே அவருடைய உரையும் ஒரு சுந்தரமாக அமைந்தது என்று சொல்லலாம். அது ஒரு அழகான ஒரு உரையாக அமைந்திருந்தது. மென்மையான குரல், ஆற்றலுக்கான பாணி, அருமையான அற்புதமான விளக்க உரையாக இருந்தது. குறிப்பாக அவர் இதுவரை யாரும் சொல்லாத முறையிலே ஒரு காரியத்தை செய்தார். நம்முடைய சமூகத்தினுடைய வளர்ச்சி பரிமாணங்களை எல்லாம் எடுத்து சொல்லி, அதை போல சமூகத்தினுடைய பரிமாணங்கள், இயற்கையினுடைய பரிமாணங்கள், இலக்கியத்தினுடைய பரிமாணங்கள், கட்டங்கள் என்றெல்லாம் விவரித்து அந்த விவரணையினுடைய அடிப்படையிலே திருக்குறளை ஒரு இடத்தில் வைத்து பேசுகிற போது மிகச்சிறப்பாக அவர் சொல்லிய கருத்துக்கள் நாம் எல்லோரும் உற்று நோக்கி அதை உணர வேண்டும் என்று நினைக்கிறேன். குறிப்பாக அவர் திருக்குறளுக்கு மத பின்புலம் இல்லை என்று சொன்னார். அதே போல திருக்குறளை தாங்கி பிடிப்பதற்கு எந்த அரசனும் இல்லை, அரசர் பின்புலமும் இல்லை. அப்போ இதுக்கு இதனுடைய பொருள் என்பது, திருக்குறள் என்பது
முழுக்க முழுக்க மக்கள் சார்ந்தே இருந்திருக்கிறது. திருக்குறளை அவர் எழுதியதும், திருக்குறள் அன்றும் இன்றும் வாழ்ந்து கொண்டிருப்பது எல்லோருமே மக்கள் சார்ந்தே இருக்கிறது என்ற ஒரு விஷயம் நான் என்ன நினைக்கிறேன், ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் அதே நேரத்தில் கவிஞர் சுந்தர சோமன் அவர்கள் இன்னொரு விஷயத்தை நமக்கு எடுத்து சொல்லி இருக்கிறார். இந்த திருக்குறளை நாம் இன்றைக்கு மறுவாசிப்பு செய்ய வேண்டும். ஏனென்றால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் உருவான இந்த திருக்குறள் அந்த காலத்தினுடைய நியாயங்கள், தர்மங்களை, அறங்களை பேசுகின்ற அந்த நூல் என்பதை இன்றைக்கு நாம் எடுத்து பேசுகின்ற போது மறுவாசிப்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். எல்லா இலக்கியங்களும் மறுவாசிப்பு செய்யப்படுகிறது. ஒவ்வொரு தலைமுறையிலும், ஒவ்வொரு காலத்திலும் அது மறுவாசிப்பு செய்யப்பட்டுதான் அது காலத்தை கடந்து ஒவ்வொரு இலக்கியம் வருகிறது. அதில் திருக்குறளையும் செய்ய வேண்டும். அந்த திருக்குறளை செய்கிற போது தமிழ்நாட்டில் திருக்குறள் பற்றி நிறைய விளக்க உரைகள் வந்திருக்கின்றன. நிறைய உரையாசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள், இன்றைக்கும் எழுதி கொண்டிருக்கிறார்கள். திருக்குறளுடைய உரைகள் இன்றைக்கும் வந்து கொண்டிருக்கின்றன. என்றாலும் நேற்று நம்முடைய தோழர் மேத்தூர் அவர்கள் பேசிவிட்டு இன்று காலையில் நான் அவரோடு பேசிக் கொண்டிருக்கிற போது சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டோம். குறிப்பாக அவர் சொன்ன முக்கியமான கருத்து என்பது, திருக்குறள் பற்றி மார்க்சிய அடிப்படையிலான ஆய்வுகள் மிக குறைவு என்று சொன்னார். எழுதியவர்கள் உண்டு, இல்லை என்று சொல்லவில்லை. தோழர் மேத்தூரா எழுதியிருக்கிறார், பேராசிரியர் வானமாமலை எழுதியிருக்கிறார், அல்லது அண்ணன் முத்துமோகன் இப்படி அங்கங்கே தோழர்கள் எழுதியிருந்தாலும் கூட ஆங்காங்கே கொஞ்சம் கொஞ்சம் எழுதியிருக்கிறார்களே தவிர மார்க்சிய அடிப்படையில், சமூக வரலாற்றினுடைய அடிப்படையில், சமூக அறிவியல் அடிப்படையில் திருக்குறள் இன்னும் பார்க்கப்படவில்லை, இன்னும் எழுதப்படவில்லை என்ற ஒரு விஷயத்தை சொன்னார். இன்றைக்கு நான் கவிஞர் சுந்தர சோமன் சொன்ன ஒரு கருத்தை மறுவாசிப்பு செய்ய வேண்டும் என்பதை, மார்க்சிய அடிப்படையிலும் ஒரு மறுவாசிப்பை செய்ய வேண்டிய ஒரு தேவை இருப்பதை நான் உணர்கிறேன். அவர்கள் அழகாக சொன்னார்கள். பொறுமை என்பதை பற்றி நமக்கு தெரியும். எப்படி வள்ளுவன் அன்பையும் அறத்தையும் பேசுகிறானோ அதே போல அவன் பொறுமையும் எடுத்து பேசுகிறான். பொறுமை என்று பேசுகிறது நமக்கு நன்றாக தெரியும். நம்முடைய நாட்டில் எப்போதும் ஒரு சாதாரண உள்ள பழமொழி, பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய பழமொழி உண்டு. அப்போ இன்றைய இக்கட்டான சூழலில் பரபரப்பான உலகமாக இருக்கிறது. முன்னை போல அல்ல, பரபரப்பான உலகம், ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய உலகம், நிற்பதற்கே நேரம் இல்லை. இந்த இடத்தில் நில், கவனி, செல் என்று சொல்லக்கூடிய அந்த சாலையினுடைய விதியை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு நம்முடைய கவிஞர் சுந்தர சோமன் இந்த அதிகாரத்தை எடுத்து பேசுகின்ற போது ரொம்ப நுட்பமாக, ரொம்ப அருமையாக நமக்கு அவருடைய உரையை தந்திருக்கிறார். அவருக்கு நம்முடைய நன்றிகளையும் நம்முடைய வாழ்த்துக்களையும் இந்த இடத்தில் தெரிவித்து, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட அத்துணை தோழர்கள், அதுபோல நமக்கு பின்னூட்டம் தந்த நம்முடைய கவிஞர் ரவீந்திர பாரதி, அதே போல தங்க சிவசுப்பிரமணியன், அதே போல இந்த நிகழ்ச்சிக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அருமை தோழர் கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் அறம், ஒருங்கிணைப்பாளர் நம்முடைய அருமை பேராசிரியர் கருமுருகன், எல்லோருக்கும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி மாநில தலைவர் அவர்களே. கணேசன் சாத்தூர் தோழர். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று முற்றோதல் செய்த மாணவி ரித்திகா, அன்பு பேத்திக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் அருமையாக சொன்னார்கள். அதேபோல் இன்று பொறையுடைமை அதிகாரத்தை ஐயா சுந்தரசோமன் அவர்களுக்கே உரிய பாணியில் மிகவும் அருமையாக தமிழகத்தில் சங்க காலத்திலிருந்து இலக்கிய வரலாறு எப்படி இருந்துச்சு அப்படின்னு அந்த நிறைய சொன்னாங்க. ஒரு வித்தியாசமான ஒரு உரையாக இருந்தது. இந்த பொறையுடைமை அதிகாரத்தை பத்தி கூறும்போது அவருடைய முன்னுரையே மிகவும் சிறப்பா இருந்தது, நன்றாக இருந்தது. அதே போல என்னைய பொறுத்த மட்டும் ரெண்டு கருத்து தான் எனக்கு தெரியுது. இந்த பொறையுடைமை அதிகாரத்தை திருவள்ளுவர் படித்து இத எழுதியிருக்கிறாருன்னு சொல்லும் போது பார்த்தா, அவர் வாழ்ந்த காலத்தில் இந்த பொறுமை என்பது எந்த அளவுக்கு இருந்திருக்கிறது, அப்ப இந்த பொறுமை இருக்குன்னா அவன் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கான் மனுஷன். அப்ப மனுஷன் எந்த அளவுக்கு ஒரு பொறுமை இல்லாம எத்தனையோ செயல்கள் செய்து பழிக்கு பழி வாங்கி எவ்வளவோ கஷ்டப்பட்ட சூழ்நிலையில் இருக்க போய் தான் திருவள்ளுவர் பொறையுடைமையை குறித்து பொறுமையா இருக்கணும்னு சொல்லி அறிவுரை சொல்ற மாதிரி அந்த காலத்தினுடைய தன்மையில எழுதியிருக்காங்க. இன்னொன்னு, இந்த பொறையுடைமையில அத்தனை பாடல்களுமே பார்த்தோம்னா நம்ம பொறுமையா இருக்கணும் அப்படின்னு தான் வருது. ஆனா இன்றைய காலகட்டத்துல நம்ம பொறுமையா இருக்க முடியுமா? நம்மளை புதைச்சிட்டே போயிடுவான். அந்த மாதிரி சூழ்நிலை தான் இருக்குது. இப்ப இருக்கிற சூழ்நிலை சூழ்நிலை தான் இருக்குது. என்ன இதுல அப்போ
இத வந்து ஒரு கருத்துக்காக ஒரு அறத்துக்காக நம்ம வேணா எடுத்துக்கலாம் முழுசு. உண்மையான சிந்திப்போடு பார்த்தா இப்ப இப்படி இருக்குது. ஆனா அவர் காலத்திலேயே இப்படி 10 பாடல்களையுமே இந்த மாதிரி எழுதியிருக்காருன்னா எப்படியெல்லாம் இருந்திருக்குன்னு பாருங்க. பொறுக்க முடியாம தான் இத இப்போ இந்த பொறையுடைமை எழுதியிருக்கிறாருன்னு அர்த்தம் வருது நமக்கு. இன்னொன்னு, இந்த 2வது குறள்ல பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று அப்படின்னு வந்திருக்கு. இந்த இறப்பினை என்பதற்கு என்ன அர்த்தம் கொள்வது என்று சரியா புலப்படல. அதே மாதிரி 9வது குறளில் துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோற்கிற்பவர். இந்த இறந்தார்வாய் என்று சொல்வதிலையும் என்ன இந்த 2 வாசம் இறப்பு என்பதற்கு ஒரு அர்த்தத்துல வருது. இதை எப்படி வந்து நம்ம இந்த குறள்ல வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னு கொஞ்சம் குழப்பல. ஆனா உரையாசிரியர்கள் சொல்லியிருக்காங்க. அது அவங்களுடைய உரையில சிந்திப்பதனால சொல்லியிருக்காங்க. ஆனா நேரடியான அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கின்றது. அதை பற்றி ஐயா சுந்தர சோமன் ஐயா அவர்கள் சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கின்றேன். நன்றி தோழமை அவர்களே. அடுத்ததாக அறச்செல்வி அம்மா. அனைவருக்கும் வணக்கம். இன்று முற்றோதல் செய்த மாணவிக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அடுத்து உரையாசிரியர் அவர்கள் காலத்தையும் இலக்கியத்தையும் பகுத்து ரொம்ப அழகா தொகுத்து வழங்கினாங்க. மிகவும் பயனுள்ளதாக இருந்துச்சு. இந்த பொறையுடைமை அதிகாரமே பொறுமையை எப்படி கையாள வேண்டும், கையாண்டா என்ன பயன், அப்படி கையாண்டு பயனடைந்தவர்கள் துறவிய போல தூய்மையானவர், அடுத்து அவங்க நோன்பு இருக்கிறவங்களோட உயர்ந்தவர்கள்னு சொல்லிட்டாரு. இந்த காலத்துல பொறுமையா இருக்கிறது என்பது கைய கட்டிட்டு கடல்ல தூக்கி போட்டு நீந்தி வான்றதுக்கு சமமான ஒரு நிகழ்வு. யார் ஒருவர் நட்பையும் உறவையும் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களால மட்டும்தான் இது சாத்தியப்படும். நாமும் அவர்களை போல் பொறுமையுடன் இருந்து இந்த அதிகாரத்துக்கு பெருமை சேர்ப்போம். அடுத்து நமது பொதுச் செயலாளர் ஐயா அவர்களிடம் ஒரு பணிவான வேண்டுகோள். மருத்துவர் ஐயா அவர்கள், இந்த பெருமை மிகு நிகழ்ச்சி ரொம்ப அற்புதமா இருக்கு. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கோம். நான் தமிழாசிரியரா இருந்தாலும் கூட இந்த அளவுக்கு குறள்களை நான் வகுப்புல கூட ஆராய்ஞ்சு பார்த்தது இல்லை. இப்ப இங்க வரும்போதுதான் இந்த நிகழ்ச்சியின் மூலமா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறேன். இந்த நிகழ்ச்சிய ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தோட தலைவர், செயலாளர் அவர்களும் பார்த்தா இது ரொம்ப நல்லா இருக்கும். அவங்களும் இந்த நிகழ்ச்சிய பங்கேற்கணும். அப்படி பார்த்தா நமக்கு நிறைய உறுப்பினர்கள் இதுல வந்துருவாங்க நிகழ்ச்சிக்கு. இது எனது தாழ்மையான வேண்டுகோள். ஐயா அவர்கள் அதற்கு ஆவணம் செய்ய வேண்டுமாய் பணிவுடன் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. சிவசுப்ரமணியன் தோழர் சிரிக்கும் போதே எனக்கு அதோட உள்ளார்ந்த அர்த்தம் புரிகிறது. மிக்க மகிழ்ச்சி. ஏன்னா மாநில தலைவர், மாநில பொதுச் செயலாளர் இருக்காங்க. அமைப்பினுடைய தலைமை பொறுப்புகளில் இருக்கிற இவர்கள் இருவருமே கடினமான பணிகளுக்கு இடையிலும் இதற்காக தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி வைத்துக் கொள்கிறார்கள். அதுபோல எல்லோரும் ஒதுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற உங்களுக்கு உங்களுடைய கனவு, நான் உங்களுடைய எண்ணம்னு கூட சொல்லலை, உங்களுடைய கனவு மெய்யுற வாழ்த்துக்கள். அது தொடர்பாக பொதுச் செயலாளரும் பேசுவாங்க. நிறைவாக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துடைய பொதுச் செயலாளர் தோழமை மிக்க மருத்துவர் தா. ராமையா அவர்கள். பேராசிரியரே, சுந்தர சோமனுடைய நிறைவா எதுவும் சொல்றாரான்னு கேட்டுக்கிட்டீங்களா? இல்ல ஓகே, போயிடலாம். ஐயா சுந்தர சோமன் ஐயா, நீங்க எதுவும் நிறைவா எதுவும் சொல்றீங்களா? ஐயா இல்லைங்கய்யா, ஒண்ணு நிறைவு செய்யலாங்கய்யா. இந்த இறந்தார் மட்டும் கேட்டார் ஐயா ஒருத்தர். சொல்லுங்கய்யா. அது வரம்பு கடந்தல் அப்படின்ற பொருள்ல தான் மூவா வந்து 2 குறளுக்குமே பொருள் சொல்லியிருக்காருங்கய்யா. வரம்பு கடத்தல், இறத்தல் அப்படின்றதுக்கும், இறந்தார் வாய் சொல்லுன்றதுக்கும் வரம்பு கடந்து நடத்தல் அப்படின்ற பொருள்ல தான் கையாண்டு இருக்காங்க. அது ஆய்வுக்குரியது கூடங்கய்யா. இன்னொரு ஆசிரியர் கூட இறத்தல் அப்படின்றதுக்கு இறக்குன்ற வரைக்கும் நீ மனதில் வைத்துக் கொள்ளாம அப்பே மறந்துரு அப்படின்ற பொருளையும் கையாண்டு இருக்காரு. அவ்வளவுதாங்க. சாத்தூர் கணேசன் தோழர், உங்களுடைய நன்றி தோழர். அதாவது ஐயா சொன்னது போல அந்த இறந்தார் வாய் அப்படின்னு சொல்றது வந்து ஐயா சொன்னது போல உரையாசிரியர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா,
அந்த அந்த மாதிரி இருக்கக்கூடியவன், நெறி கடந்தவனா இருக்கக்கூடியவன், அரண் கடந்தவனா இருக்கவன் இறந்தவர்கள் சமம் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த இறந்தார் வாய்ங்கிற சொல்லியிருக்காங்க. அதாவது இறந்தார் வாய்னா செத்து போயிட்டான். அப்ப வந்து இவன்ட்ட என்ன அறை இருக்குது அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த உரையாசிரியர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அத வந்து நம்ம இந்த இடத்துல வந்து இறந்தவர்கள்னு எடுத்துக்கிடறதுக்கு பதிலாக, அந்த அரணே இல்லாமல் இருந்தவன், அதாவது இதற்கு சமம்ன்னு சொல்றோம்ல, பிணத்துக்கு சமம் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாரி கொண்டாந்துருக்காங்கன்னு நெனைக்கிறேன். அதே மாரி பொறுத்தல் இறைப்பிணைங்கிறது அதுலயும் அப்படிதான் சொல்றாங்க. அதாவது ஐயா சொன்ன மாரி, வரம்புகளை மீறி செய்யக்கூடிய, தாங்க முடியாத ஒரு செயலை செய்யக்கூடியவனுக்கு பாரு, அவன் என்ன அவன் செஞ்சுக்கிட்டே இருக்கான். அவன் இருந்தானே, செத்து போனானே அப்படின்னு சொல்ற மாரி, பொறுத்தல் இறைப்பிணைன்னு சொல்லியிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். அந்த உரையாசிரியருடைய உரையினுடைய இது அப்படித்தான் இருக்குது. நம்ம அப்படி எடுத்துக்கலாம். ஆனா நேரடி அர்த்தத்தை நம்ம பார்க்கும்போது அந்த மாரி தெரியலையேன்னு சொல்ல வந்தேன். வேற ஒண்ணும் இல்ல. வாழ்க வளமுடன். சரியான விளக்கம். நன்றி. நன்றி தோழமையே. நிறைவாக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற பொதுச் செயலாளர். பொதுச் செயலாளரே இணைப்புல இருக்கீங்களா? வணக்கம். பொதுச் செயலாளர் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு அந்த ரித்திகா பொண்ணு ரொம்ப நல்லா சொன்னாங்க. குரலை வெவ்வேறு பகுதிகளில் இருந்து நம்ம முற்றுதல் செய்ய வருவது நமக்கு மகிழ்ச்சி. அதே போலவே ஒரே பள்ளியிலிருந்தே நம்ம கூப்பிட்டு இருக்கோமேன்னு ஒரு இது இருந்தது. இல்லை, நாங்களும் சளைத்தவர்கள் இல்லை. இந்த ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்தும் அந்த மாவட்டத்தில் உள்ள மாணவர்கள் முற்றுதல் செய்ய வர வேண்டும். இனி வரும் காலங்களில் அந்த மாதிரியான நிகழ்வு நடைபெறும் என நினைக்கின்றேன். இந்த அருமையான நிகழ்வு நேற்று ஒரு நம்ம பொதுச் செயலாளரே குரல் கேட்கல. பொதுச் செயலாளரே உங்க குரல் கேட்கல. கேக்குதா இப்ப? இப்ப கேக்குது. இன்னைக்கு நம்ம உரையாளர் மிக தமிழக தமிழ் இலக்கியத்தின் வரலாறை ஒரு சுருக்கமாக சொல்லி ஒரு மிக ஒரு பரந்தப்பட்ட பார்வையில் நமக்கு ஒரு உரைகளை வழங்கியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த அவருக்கும் மிகுந்த நன்றி. நமது கங்கா தோழர் அவர்கள், ராமேந்திர பாரதி தோழர், இதெல்லாம் அந்த இந்த குரல் வல்லமையுள் வல்லமை அப்படின்றது அது வந்து ரொம்ப அருமையான குரல். அது ஒரு தடவை அப்பா வந்து திடீர்னு மறுநாள் காலையில ராத்திரி கதை எழுதும்போது ஆத்துக்கு போயிட்டு வருவாரு. சில சமயம் ராத்திரி 1 மணி 2 மணிக்கு யாரும் இல்லாம இருக்கிறப்ப ஆத்துல போய் படுத்திருப்பாரு. மணல் ஃபுல்லா ஆறு முழுக்க மணலா தான் இருக்கும். அவர் கதை எழுதினாருன்னா கதவெல்லாம் பூட்ட முடியாது. ராத்திரி எல்லாம் எழுதிக்கிட்டு இருப்பாரு. அப்ப திடீர்னு ஒரு நாள் மறுநாள் வந்தப்ப முதுகுல ஒரு பெல்ட் தடம் தெரிஞ்சது. என்னப்பா இது என்ன ஆச்சு அப்படின்னப்ப, ராத்திரி ஆத்துல படுத்திருந்திருக்காரு. யாரோ ஒருத்தன் குடிச்சிட்டு வந்து பெல்ட்டால அடிச்சிருக்கான். சரி, அவனை என்ன பண்ணீங்க அப்படின்னா, அவன் குடிச்சிருக்கான், அவனை போய் என்ன செய்யறதுன்னு. இவர் நினைச்சிருந்தா இவர் வந்து திடமான ஆள். இவரு பல நேரங்கள்ல இவருடைய பலத்தையும் பார்த்திருக்கோம். ஒரு சண்டைகள்ல எதுனாலும் இழுத்து அடிச்சாருன்னா அந்த அடிபட்டவர் வந்து ஒரு அடி தூர தள்ளி ஆனாலும் ஒரு இந்த இதுல ஏன் அப்படி இது பண்ணாருன்றப்ப அவர் வந்து குரல் வழியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு நபராகவும் காந்தியத்தின் மீது பற்றுள்ளதா வந்தார். அப்ப வலிமையில் வலிமை எது அப்படின்றப்ப நம்மளுடைய அறிவில்லாத செய்யறத பொறுத்துட்டு வந்துடுறது. அவனுக்கு செஞ்ச தீங்க பொறுத்துட்டு வந்தது. இந்த குரல் இல்லையா அருமை, இது எல்லாமே மனித வாழ்க்கைக்கு, மனிதனை பண்படுத்துவதற்கு. ஆனா ஒரு இடத்துலயும் நாம் வந்து பொறுமையை வந்து எதிர்பார்க்க முடியவில்லை. எந்த இடமாக இருந்தாலும் சரி, அது வந்து நீங்க சாதாரண இடமாக இருந்தாலும் சரி, மிக உயர்ந்த இடமாக இருந்தாலும் சரி, பொறுமைன்றதே இல்லாத ஒரு சமூகமாக ஓடிக்கொண்டிருக்கிற மத்தியில் குரலை நாம மிக பரவலாக மனித குலம்
இதனுடைய அத்தனை பகுதிகளில் வாழும் மக்களுக்கும் இந்த குரலின் அர்த்தங்களை நாம் கொண்டு சேர்க்க வேண்டும். அந்த முறையில் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் மிக சிறந்த பணியை செய்து கொண்டிருக்கிறது. இந்த நாளும் ஒரு அதிகாரம் என்பது அதுவும் நம்முடைய வீரமணி அவர்கள் என்னுடைய இசை பாடல் அந்த குரலை அவருடைய பாடலை கேட்டுவிட்டு குரலை படித்தால் இன்னும் எளிமையாக நாம் புரிந்து கொள்ளலாமோ என்பதெல்லாமே தோன்றுகிறது. மிக அருமை. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி பொதுச் செயலாளர் அவர்களே. நாளை நிகழ்வுக்கு போயிடலாமா? நானே சொல்லியவா? நீங்களே சொல்லிருங்க. நன்றி தோழரே. ஒரே நாளைய தினம் நிகழ்விலே நம்மோடு முற்றோதல் செய்வதற்கு நாளை அதிகாரம் அழுக்காராமை உரைப்பொழிவு தருவதற்காக முனைவர் கீசா புனிதவதி அவர்கள், விருந்து நிலை பேராசிரியர், சுப்பிரமணிய பாரதியார் தமிழ்மொழி மற்றும் இலக்கிய புலம், புதுவை பல்கலைக்கழகம், புதுச்சேரி, குரல் முற்றோதல் செய்வதற்காக மு கீர்த்திகா 6ஆம் வகுப்பு மாணவி, திருக்கானூரில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் சர்வதேச பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவி நாளைக்கு முற்றோதல் செய்கிறார்கள். தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நாளும் ஓர் அதிகாரம் என்கிற தலைப்பின் கீழ் முன்னெடுக்கிற இந்த நிகழ்வில் நாம் இன்னமும் நிறைய ஆளுமைகளை, இலக்கியத்தை நேசிப்பவர்களை, சுவாசிப்பவர்களை இணைக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருப்பதற்காகவே நம்முடைய அறச்செல்வி அம்மா அவருடைய பதிவின் வாயிலாக நாம் உணர்கிறோம். அது மட்டுமல்லாமல் இதற்கான அடுத்த நிலை என்ன என்று யோசிக்க வேண்டிய கடமையிலும் நாம் இருக்கிறோம். காரணம், இன்றைய தினம் இணைந்த ரித்திகா மாணவி அவர்கள் மட்டுமல்ல, அவங்க பெற்றோரும் இணைந்திருக்கிறாங்க. குரல் சொல்லிட்டு அந்த மாணவி நினைச்சிருந்தா வெளியில போயிருக்கலாம். ஆனால் முழுமையாக இந்த நிகழ்ச்சி முழுமையாக இருந்து பெற்றோரோடு இணைந்து கேட்கிறார் என்றால், ஒரு சிறிய குழந்தைக்கு பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த மாணவிக்கு இருக்கிற உணர்வு நாம் அனைவருக்கும் வர வேண்டும் என்கிற நிலைப்பாட்டினை நாம் முன்னெடுக்க வேண்டும். ஆகவே இன்றைய தினம் கலந்து கொண்டு சிறப்பித்த ரித்திகா அவர்களுக்கும், குறிப்பாக அவருடைய பெற்றோருக்கும், இன்னமும் குறிப்பாக அவர் பயிலுகின்ற சேர்மன் மாணிக்கவாசகம் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட அத்துணை ஆசிரியர்களுக்கும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தாம் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல நல்ல கவிஞர், நல்ல சிறுகதையாளர், நல்ல நூலாசிரியர், இதை காட்டிலும் நம்முடைய திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய துணைத் தலைவர் ஐயா சோமசுந்தரம் பெருமாள் அவர்கள் இன்றைய தினம் உரைப்பொழிவை அவர் ஒரு ஆய்வு நோக்கில் இருந்தது. முழுமையாக அவர் ஒரு மீள் பார்வை ஒற்றிருந்தா திருக்குறள் முழுமையும் ஐயா நிறைவு செய்கிற அளவில் அவருடைய பார்வை இருந்தது. அதற்கும் நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கும் அவரை இணைப்பதற்கு நல்ல ஒத்துழைப்பு தந்த திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கும் இந்த நேரத்திலே நன்றிகளை சொல்லி, தோழமைகளே, நாளை தினம் இரவு 8 மணிக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நாளும் ஓர் அதிகாரம் என்கிற தலைப்பின் கீழ் மெய்நிகர் சந்திப்பில் உங்களோடு கலை இலக்கிய பெருமன்றம். நன்றியும் வணக்கமும்.